பெரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது. இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன. ஒன்றிய பாஜக மோடி ஆட்சியில் ஜனநாயகம் கடைசி கட்டத்திற்கு வந்திருக்கிறது. பாசிச பாம்பு படமெடுத்து ஆடுகிறது. தமிழ்நாடு அனைத்து சூழ்ச்சிகளையும் முறியடிக்கும் என்று சீர்காழியில் நடைபெற்ற இதுதான் ஆர்எஸ்எஸ் பாஜக ஆட்சி, இதுதான் திராவிட மாடல் ஆட்சி மற்றும் பெரியார் உலக நிதியளிப்பு கூட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் சூளுரைத்திருக்கிறார். அது தமிழ்நாடு முழுவதும் இந்த பயணம் நேற்று கூட பேசினோம். தமிழ்நாடு முழுவதும் போகின்ற அந்த நிலையில் மயிலாடுதுறை கழக மாவட்டத்தில் சீர்காழியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசியிருக்கிறார். பல்வேறு முக்கியமான செய்திகளை பேசியிருக்கிறார். திராவிட மாடல் ஆட்சியை என்ன செய்தாலும் அசைக்க முடியவில்லையே என்று சிலர் எரிச்சல் அடைகிறார்கள் என்பதை கூறி அவர்கள் தொடர்ச்சியாக என்னென்ன வேலையெல்லாம் இங்கே செய்தார்களோ எல்லாமே தோல்வி அடைந்ததை வரிசையாக பட்டியலிட்டு சுட்டி காட்டியிருக்கிறார். போன தேர்தல் கூட பிரதமர் ரோட் ஷோ வந்தார், கார் ஷோ வந்தார், அங்கே ராமேஸ்வரத்தில் தவம் இருந்தார். எல்லாம் பண்ணி கடைசியில் 40க்கு 40 திமுக கூட்டணி கட்சிகள் தான் வெற்றி பெற்றன. ஏன்னா தமிழ்நாடு அப்படியான மண் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. நிதி நெருக்கடி, ஆளுநரை வச்சு நிர்வாகத்தை நெருக்கடி, தேர்தல் ஆணையத்தை வச்சு ஜனநாயகத்துக்கு சாவுமணி அடித்தல், இது மாதிரியான பல்வேறு தொடர்ச்சியான தொல்லைகளை கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் கடந்து தமிழ்நாடு அரசு இங்கே சாதித்து வருகிறது அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. பாருங்க, தமிழ்நாடு தலைக்குனியாது, உங்களையும் தலைக்குனியை விட மாட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னதையும் சொல்லி உரையாற்றி இருக்கிறார். அதுக்கப்புறம் அதாவது தேர்தல் ஆணையம் சொல்லியிருப்பார், உங்கள் வாக்குரிமையை நீங்கள் சரி பார்த்துங்க, இல்லைன்னா நீங்கள் இங்கே இருக்கின்ற குடியுரிமை இழப்பீர்கள் அப்படின்னு சொன்னதெல்லாம் சொல்லி கடுமையாக விமர்சித்திருக்கிறார். மீண்டும் திராவிட மாடல் ஆட்சிக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். பிஜேபி ஆளும் மத்திய பிரதேசத்தில் அமைச்சர் பிரதிமா பக்ரியின் தம்பி கஞ்சா கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடமிருந்து 40 கிலோ கஞ்சாக்களை காவல்துறை பறிமுதல் செய்திருக்கிறது. இன்றைய தலையங்கம் மும்மொழி திட்டம் கட்டாயமாகும் என்று தலைப்பிடப்பட்டு வந்திருக்குது. இது அப்பப்போ தலையை காட்டுறதும் உள்ளே போகிறதும் இதுதான். அதாவது தேசிய கல்விக் கொள்கை 2020 கீழ் பல்கலைக்கழக மானியக் குழு உயர்கல்வி நிறுவனங்களுக்கு 3வது முறையாக கட்டாயமாக்குச்சு. அப்போ கட்டாயமாக்கின அந்த நேரத்தில் அதை கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது. இப்போ திருப்பி அதை திருப்பியும் கட்டாயமாக்கியிருக்கு. 3வது மொழினா அதை நீங்கள் உங்கள் சாய்ஸ் தான், உங்கள் விருப்பத்துக்கு தான் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதையெல்லாம் சொல்லி அதை அவங்க திணிக்கிறதுக்கு அவர்கள் சொல்லி இருக்கின்ற காரணத்தை எல்லாம் சொல்லி அவற்றுக்கெல்லாம் பதிலடி கொடுத்துருக்கிறது. ஆனால் இவங்க என்னென்னா இப்படி சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு மொழின்னு சொல்கிறாங்க. மகாராஷ்டிராவில் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் அவருடைய மகாராஷ்டிராவுடைய எல்லையோர மாநிலங்களான அந்த தெலுங்கு அல்லது கன்னட மொழியை கற்பிக்க ஆசிரியர்கள் இல்லை. அதனால் மாணவர்கள் இந்தியை தான் தேர்வு பண்ணுறாங்கன்னு அவங்களே ஒரு குறிப்பிட்ட மொழிக்கு சலுகையை கொடுத்துட்டு செய்கிறாங்க. இதே வேலையை தான் சமஸ்கிருதத்தை திணிப்பதிலையும் செய்கிறார்கள். அதையும் தலையங்கம் சுட்டி காட்டியிருக்கிறது. அதாவது என்னென்னா, சமஸ்கிருதம் நீங்கள் இதில் சொல்லித்தரலாம், 3வது மொழியாக சொல்லித்தரலாம், அது ஒரு ஆப்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதம் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இது தருவோம், அந்த சலுகை செய்வோம், உங்களுக்கு யூஜிசியில் ரேட்டிங் போடும்போது அதில் எக்ஸ்ட்ரா புள்ளி கொடுப்போம், இப்படியெல்லாம் சொல்லி அதாவது மறைமுகமாக ஒரு கட்டாயப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. இது ஒத்திசைவு பட்டியலில் கல்வி இருக்குது அப்படிங்கும்போது மாநில அரசுகளை கேட்டு தான் நீங்கள் முதல்ல கல்வி திட்டங்களையே வகுத்திருக்கணும். இந்த தேசிய கல்விக் கொள்கையவே மாநில அரசுகளையும் கலந்துக்கிட்டு தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கணும் ஒத்திசைவு பட்டியலில் இருக்கும்போது. ஆனால் அப்படி செய்யாமல் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டி தொடர்ச்சியாக இதை தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் எதிர்த்து வருவதையும் இதுக்கு இதில் சுட்டி காட்டி ஒன்றிய பிஜேபி அரசு திணிக்கும் இந்த தேசிய கல்வி திட்டத்தை ஏற்காத மாநிலங்களுக்கு பல வகையில் அவங்க நிதி அளிக்க மறுக்கிறாங்க. நீங்கள் அதை செஞ்சால் தான் இந்த தருவோம்னு சொல்கிறதெல்லாம் ஒரு ஜனநாயக விரோதம் அப்படிங்கிறத சொல்லி நம்ம அரசியலமைப்பு சட்டத்துக்கு இது எதிரானது. இதை மாநில அரசுகள் தொடர்ச்சியாக இதை போர்க்கொடி உயர்த்துவது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாணிக்க
நிதி நெருக்கடியை கொடுக்குறன்றப்ப வந்து அந்த எஸ்எஸ்ஏன்னு சொல்லக்கூடிய சமக்கிர சிக்ஷா அபியான் திட்டத்தில் கூட தமிழ்நாடு அரசுக்கு வர வேண்டிய 2522 கோடியையும் தராமல் இழுத்தடிப்பு செய்திருக்கின்றாங்க. அதோடு மட்டுமல்ல, நீங்கள் சொன்ன மணிக்கு வந்து மும்மொழியின் பெயரால் ஒரு மொழியை திணிப்பதற்காக அதன் இந்தியாவில் உள்ள பல்வேறு மொழிகளை சிதைக்கும் வகையில் செயல்படுவதற்காக ஒரு உதாரணமாக பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் உள்ள சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களில் வந்து தமிழ் ஆசிரியர்கள் நிரந்தரமான ஆசிரியர்களே இல்லாத சூழல் 22 பள்ளிகளில் இல்லைன்றதை ஒரு பட்டியலும் வெளியில் வந்திருக்குன்றது. அதுவும் ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த நிறுவனங்கள் கேந்திரிய வித்யாலயங்கள் அதெல்லாம் இப்போ பிஎம்சி பள்ளி அப்படின்னு மாற்றி போர்டெல்லாம் பார்த்தோம். அப்படியான அந்த பள்ளிகள், அப்படி அந்த பிஎம்சி பள்ளியை வந்து இங்கே தமிழ்நாடு நடத்தியிருக்க பள்ளிகள்லையும் சில பள்ளிகளை கொடுங்கன்னு சொல்லி கட்டாயப்படி தான் இதை வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. கடுமையான போராட்டத்துக்கு பிறகு இப்போ அந்த கட்டாய கல்வி உரிமை திட்டத்தின் கீழ் அந்த தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கான அந்த நிதியை வந்து இப்போ விடுவிச்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக சட்ட போராட்டம் தமிழ்நாடு அரசு நடத்தி வருகிறது. 2025ஆம் ஆண்டு இந்தியாவில் நடந்த கூட்ட நெரிசல் நிகழ்வுகளும் உயிரிழப்புகளும் ஒரு பார்வை என்று இன்றைக்கு விடுதலையில் வந்திருக்கிறது. நாடு அளவில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய உயிரிழப்புகள் நடந்த நிகழ்வு சம்பவங்களை தொகுத்து ஒரு 7 செய்திகளாக இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. திருப்பதி வைகுண்ட ஏகாதசி தரிசனம். ஆந்திர பிரதேசம் திருப்பதியில் கடந்த ஜனவரி 6ஆம் தேதி அன்று வைகுண்ட துவாரக தரிசனத்திற்காக நுழைவுச்சீட்டு வாங்குவதற்காக பக்தர்கள் முண்டியடித்த போது பயங்கர நெரிசல் ஏற்பட்டு அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரக்யாக்ராஜ் பகுதியில் ஜனவரி 29 அன்று நடைபெற்ற இந்த மௌனி அமாவாசை என்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவதற்காக கூடியிருந்த அந்த மக்கள் அந்த விபத்தில் சிக்கி 30 பேர் உயிரிழந்ததாக அரசு கூறியது. ஆனால் பிபிசி வந்து இன்னும் நிறைய பேர் உயிரிழந்ததை ஆதாரபூர்வமாக போய் அவங்க உறவினர்கள்லாம் எடுத்து சொன்னாங்க. பிப்ரவரி மாதம் அதேபோல் 15ஆம் தேதி அன்று டெல்லி ரயில் நிலையத்திலிருந்து அந்த மகா கும்பமேளாவிற்கு செல்லும் ரயிலில் ஏறுவதற்காக காத்திருந்த பயணிகளிடையே ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் உயிரிழந்துள்ளனர். அதில் கோவாவில் உள்ள ஷிர்காவ் கிராமத்தில் மே 3ஆம் தேதி நடைபெற்ற அந்த திருவிழாவில் அதிகாலையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 6 பேர் சிக்கி உயிரிழந்தனர். கடந்த ஆண்டு பெங்களூருவில் உள்ள சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்தில் இந்த ஐபிஎல் தொடரில் பெங்களூரு அணி வெற்றி கொண்டாட்டத்திற்காக ஜூன் 4ஆம் தேதி நடந்த அந்த வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள கரூர் மாவட்டத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று நடைபெற்ற கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். கடந்த நவம்பர் 1ஆம் தேதி அன்று ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீகாகுளம் உள்ள வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் ஏகாதசி விழாவின் போது ஏற்பட்ட நெரிசலில் 9 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது போன்ற முக்கியமானவற்றை எடுத்து பட்டியலிட்டிருக்கிறோம். இன்னும் ஏராளமான இழப்புகள் வந்து அவ்வப்போது நடந்து விடுதலையில் பதிவாகி கொண்டு வருகிறது. அயோத்தியாக தமிழ்நாடு மாற வேண்டும் என்று தமிழ்நாட்டு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருந்த வேளையில் அவருக்கு திமுகவின் நாடாளுமன்ற தலைவர் கனிமொழி அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். அதாவது நேற்று விடுதலையில் கூட அந்த அதுதான் தலையங்கமாக வந்திருந்தது, அயோத்தியா மாற வேண்டுமான்னு. இவங்க வேறு மாதிரியான பதிலை வித்தியாசமாக சொல்லியிருக்கிறாங்க. திமுகவினுடைய அந்த மக்களவை குழுவினுடைய தலைவர் கனிமொழி அவர்கள் அவங்க இதுக்கு பதில் சொல்லும்போது, எந்த அயோத்தி போல் அப்படின்னு கேள்வி கேட்டு, எந்த அயோத்தி போல் தமிழ்நாடு மாறணும்? இப்போ கடந்த தேர்தலில் பைசாபாத்தில் பிஜேபியை தோக்கடிச்சாங்களே அந்த அயோத்தி மாதிரி தமிழ்நாடு மாறணுமா அப்படின்னா அப்படி மாற வேண்டியதில்லை, ஏன்னா ஏற்கனவே அது அப்படி தான் இருக்குது அப்படின்னு வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. வாக்கு திருட்டு தான் மிக மோசமான தேசவிரோத செயல். தேர்தல் ஆணையம் ஆர்எஸ்எஸின் வசம் உள்ளது. மக்களவையில் எஸ்ஐஆர் தொடர்பான விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பரபரப்பாக பேசியிருக்கிறார். எஸ்ஐஆர் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தேர்தல் ஆணையம் இயந்திரத்தனமான பதில்களை தருகிறது என்று உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் உண்மை பிரச்சனைகளை மறக்கடிக்க பல பிரச்சனைகளுக்குரிய செய்திகளை அவ்வப்போது ஒவ்வொன்றாக எடுத்து விட்டு கொண்டிருப்பது தான் பாஜகவின் வளமையாக இருப்பது. அதுதான் திசை திருப்புவதின் நோக்கமாக வைத்திருக்கிறது. அந்த வகையில்தான் வந்தே மாதரம் பாடலுக்கு 150வது ஆண்டு என்ற ஒரு செய்தியிலும் ஒரு மோசடி கலந்திருக்கிறது என்பதை தான் இந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது. பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய ஆனந்த மடம் நாவலில் ஒரு பகுதியாக இடம்பெற்றது தான் வந்தே மாதரம் பாடல். இந்த நாவல் வெளியிடப்பட்டது 1882.
அதன் சில பகுதிகள் அதற்கு ஓராண்டுக்கு முன்பு 1881 வெளிவந்தது என்ற குறிப்புகள் சொல்லுகின்றன. ஆனால் 1876 இப்பாடல் எழுதப்பட்டதாக ஆதாரபூர்வமான எந்த குறிப்பும் பொதுவெளியில் இல்லை. வரலாற்றாளர்களும் இக்கேள்வியை எழுப்புகின்றனர். இந்த நிலையில்தான் நாட்டில் நிலவும் உண்மை பிரச்சனைகளை மறக்கடிக்க இப்படிப்பட்ட பல பிரச்சனைக்குரிய செய்திகளை அவ்வப்போது ஒவ்வொன்றாக எடுத்துவிட்டு திசை திருப்புவதை வழக்கமாக கொண்டிருக்கிறது இந்த ஒன்றிய பாஜக. தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கும் முறையில் மாற்றம் வேண்டும் என்றும், குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியும் மாநிலங்களவையின் எதிர்க்கட்சி தலைவரும் அதில் பங்கு பெற வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. தூண்ட முடியாத கலவரத்தால் துவண்டு போகும் பாஜக, பெரியாரின் சமத்துவ தீபத்தை மக்கள் வாழ்வில் ஒளிரச் செய்யும் திமுக என்ற தலைப்பில் வரலாற்று பேராசிரியர் ராஜன் குரை கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய கட்டுரையின் தொகுப்பு இன்று விடுதலையின் 4ஆம் பக்கத்தில் வெளிவந்திருக்கிறது. அதனை வாசகர்கள் முழுமையாக படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வெல்லும் தமிழ் பெண்கள் என்கின்ற தலைப்பில் ஒரு சிறப்பான அதாவது வெற்றி பெற்ற தமிழ்நாடு அரசினுடைய மகளிர் நல உரிமை திட்டங்களால் வெற்றி பெற்ற பெண்களை கொண்ட ஒரு நிகழ்ச்சி தொடங்குகிறது. மகளிர் உரிமை திட்டத்தின் 2வது கட்ட விரிவாக்கமும் அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற 12ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். சட்டமன்ற தேர்தலுக்காக புதிய அவதாரம் எடுத்துள்ள அதிமுக பாஜகவினருக்கு திமுகவின் சாதனைகள் தூக்கத்தை கலைத்து விட்டதாக அமைச்சர் KN நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்திய பொருட்களுக்கு ஏற்கனவே 50% வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அரிசிக்கு கூடுதலாக வரிகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மிக முக்கிய அறிவிப்பு: திராவிடர் கழகம் ஒருங்கிணைக்கும் மத கலவரங்களுக்கு உயர்நீதித்துறை ஆயுதமாகலாமா? சட்டப்பூர்வமான ஆய்வுரை அரங்கம் நாளை மாலை, அதாவது 11/12/2025 வியாழன் மாலை 6 மணிக்கு சென்னை பெரியார் திடலில் உள்ள நடிகவேல் MR ராதா மன்றத்தில் நடைபெறுகிறது. இந்த ஆய்வுரை அரங்கத்தில் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் உரையாற்றுகிறார். ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் மாண்புமை ஹரி பரந்தாமன் அவர்கள் உரையாற்றுகிறார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைப்பு செயலாளர் வழக்குரைஞர் RS பாரதி அவர்கள் உரையாற்றுகிறார். மற்றும் மதச்சார்பற்ற அமைப்புகளும் இதில் பங்கேற்க இருக்கிறது. எனவே கழக பொறுப்பாளர்கள், உணர்வாளர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என அனைவரும் வருகை புரிந்து இந்த ஆய்வுரை அரங்கத்தில் கருத்துக்களை செவிமடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுபோன்ற ஏராளமான செய்திகள், சிந்தனையை தூண்டும் கட்டுரைகள் இன்றைய விடுதலையில் ஏராளமாக இடம்பெற்றுள்ளன. அவற்றை வாசகர்கள் ஊன்றி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுபோன்ற செய்தி உரையாடல்கள், திரைப்படங்கள், ஆவணப்படங்கள், குறும்படங்கள், நேர்காணல்கள் உள்ளிட்ட ஏராளமான காணொலிகள் தொடர்ச்சியாக பெரியார் விஷன் OTTயில் ஒளிபரப்பாகின்றன. அவற்றை காண பெரியார் விஷன் OTT செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.